எப்படி பார்த்தீங்களா? அப்படியே ஈரல் மாதிரி இப்போ வெந்திருக்கு. இதை நம்ம இப்போ கமுத்தி விட்டு நம்ம ஒரு கட் பண்ணிக்கலாம். கண்ணுக்குட்டிக்கு இயற்கை கொடுத்த இந்த பரிசு தான் சீம்பால். அதை நம்ம வந்து சீம்பாலாக நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிறோம், அவிச்சு சாப்பிட்டுக்கிறோம். ஆக்சுவலாக பல்லோடு பிறக்கிறது தான் கண்ணுக்குட்டி. பிறக்கும் போதே அதுக்கு வந்து அந்த எலும்புக்கு உறுதியாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வலிமையான அந்த சீம்பால் அது கிடைக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை கறந்து நாம் எல்லாருமே எல்லாம் பங்கு பிரித்து சீம்பாலாக நம்ம அவிச்சு சாப்பிட்டுக்கிறோம். அதுக்கும் தேவைப்படும் இல்லை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சீம்பால் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது மெத்தடில் இப்போ செய்ய போகிறேன். இப்போ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு நாள் கறந்த பால் வந்து எனக்கு கிடச்சிது. ஒரு 1/2 லிட்ரு வந்து என் பக்கத்து காட்டுக்காரங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு கலந்துக்க சாதா பால், பசும்பால், அது ஒரு 1/2 லிட்ரு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கலந்துக்கலாம். அதுக்கு வேணுங்கிறது வந்து சுக்கு, ஏலக்காய், மிளகு இது எல்லாத்தையுமே தட்டி இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி நான் வந்து சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை போட்டு தான் நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ நம்ம வந்து அது கலந்துடலாம். எவ்வளோ மஞ்சளாக வருது பார்த்தீங்களா? எவ்வளோ பாருங்கள், பசும்பால் எவ்வளோ மஞ்சளாக வருது. இப்போ நம்ம ஆர்டினரி பாலை இதில் கொஞ்சம் கலந்துக்கலாம். ஏன்னா இது ரொம்பவும் திக்காக வரும், நம்ம மென்று சாப்பிடவே கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால தான் இது கொஞ்சம் இது ஒரு 1/4 லிட்ரு கலந்துடுறது. சுக்கு, ஏலக்காய்லாம் தட்டி போட்டுக்கலாம். தட்டி இந்த சுக்கு, ஏலக்காய், மிளகு எதுக்காக போடுறோன்னாக்கா, இந்த பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். சீம்பால்னாவே தெரியும். அது வந்து செரிமானம் ஆகிறதுக்கு, சாப்பிட்றவங்களுக்கு அது செரிக்கிறதுக்காக தான். அதில் இருக்கிற கபத்தன்மையை நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மிளகு போடுறது. அதில் இருக்கிற அந்த வாய்வுத்தன்மை வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போடுறது. மெயினாக இதில் நம்ம வந்து சர்க்கரையை விட கருப்பட்டி அல்லது வெல்லம், நல்ல வெல்லம் அது போட்டு செஞ்சோன்னா இன்னும் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ 1/2 லிட்ரு பாலுக்கு ஒரு 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ போட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ தட்டி வச்ச அந்த சுக்கு, ஏலக்காய், மிளகு வந்து 1-2 தட்டினா போதும். நம்ம இதையும் நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம குக்கரில் வச்சு அவிச்சிடலாம். இட்லி பாத்திரத்துலேயும் வச்சுக்கலாம், அவங்கவுங்க பிரியம்தான். நான் குக்கரில் வந்து வச்சு ஒரு விசில் நான் வர்ற மாதிரி நான் வந்து வேக வச்சுருவேன். நான் இது வந்து முதல் நாள் பால் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். 2வது நாள் 3வது நாள் பாலெல்லாம் என்ன பண்ணான்னா, நம்ம பால்கோவா கிளறுவோம்ல, பெரிய அகலமான வானலியில் நம்ம சர்க்கரை போட்டு பால்கோவா திரட்டு பால் மாதிரி அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது வந்து இந்த மாதிரி அவிச்சா அந்த பன்னீர் மாதிரி வராது. 2nd டே 3rd டே பாலெல்லாம் 5 நாள் வரைக்குமே பால் வந்து திரிஞ்சு தான் போகும். அது என்ன பண்ணிவிடுவாங்க, எல்லாமே மாடு வச்சுருக்கிறவங்க எல்லாருமே சர்க்கரை போட்டு காய்ச்சி குடிச்சிடுவாங்க. அது வெளியே வியாபாரத்துக்கு ஊற்ற மாட்டாங்க. ஏன்னா அந்த பால் வந்து தயிராக ஒரு மாதிரி காய்ச்சும் போதே தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டா அது வந்து திட்டுவாங்கல்ல, அதனால் இதை கலக்க மாட்டாங்க. ஒரு 5-6 டேஸ் வந்து ஊற்ற மாட்டாங்க அந்த பால். இந்த மாதிரி ஏதாவது இனிப்பாக அவங்கவுங்க பர்சனலாக சாப்பிட்டுக்குவாங்க. ஃபஸ்ட்டு டே பால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம வந்து அவிக்க முடியும். அந்த கேக் பதத்துக்கு வரும்.
நல்லா நம்ம வந்து கரைச்சிட்டோம். பல பகுதியில் சீம்பால் பல மாதிரி வேக வச்சு சாப்பிடுவாங்க, உபயோகம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பகுதியில் நாங்கள் குடியிருக்கிற இந்த சைடில் பசும்புல், கம்பு தட்டு, சோளத்தட்டு இதெல்லாம் போடும்போது அந்த திக்காக வரும். சீம்பால் வேக வச்சாவே ஈரல் மாதிரி நல்லா அப்படி கெட்டியாக வரும், நல்லா பாறை மாதிரி வரும். மற்ற பகுதியில் வைக்கல் மட்டும் போடுவாங்க. அப்போ போடும்போது அது என்ன ஆகிடுன்னா, ஃபஸ்ட்டு டே பாலாக இருந்தால் கூட நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாம் இதில் எல்லாம் இருந்திருக்கப்போ சொன்னாங்க, இது நாங்கள் சும்மா வடசெட்டில் வறுத்து தான் சாப்பிடுவோம், இப்படியெல்லாம் அவிக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் திருவண்ணாமலை சைடெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க நல்லா பால் ஆற்றி குடிச்சிருவாங்களாம், சர்க்கரை போட்டு இதை வந்து குடிச்சிருவாங்களாமா. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இந்த பகுதியில் இந்த மாதிரி சீம்பால் நாங்கள் அவிச்சு சாப்பிட்றது பழக்கம். இந்த நம்ம பால் சர்க்கரையெல்லாம் போட்டு நம்ம கலந்துட்டோம், அந்த மசாலாலாம் போட்டு. இப்போ நம்ம வந்து குக்கரில் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு விசில் வர மாதிரி வேக வச்சிடலாம். நம்ம இந்த சீம்பால் வந்து ஒரு விசில் விட்டு வச்சோம்ல, இப்போ நம்ம ஆறிடுச்சு. குக்கர் கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். நல்லா பாருங்கள், ஈரல் மாதிரி ஆயிடுச்சு. ஆறினோடனே நம்ம சுற்றியும் நம்ம கத்தியில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கமுத்திடலாம். 2-3 மணி நேரம் ஆச்சு இந்த இது ஆறுறதுக்கு, சூடு ஆறுறதுக்கு. இப்போ நாம் இந்த ஓரத்தில் அப்படியே ஒரு இது போட்டோன்னா கமுத்துனா வந்துடும். நல்லா கெட்டியாக வெந்துருச்சு. சீம்பால் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ பாருங்கள், அப்படியே திக்காக வந்திருக்கு. கட் பண்ணலாங்களா? பர்த்டே கேக் மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது.